வணக்கம் நண்பர்களே. பெண்களோட பீரியட்ஸை பற்றி மக்களோட பார்வை மாறணும். மாதவிடாய் நேரத்தில் பெண்கள் பயப்படக்கூடாது. அதனுடைய வலியையும் வெளியில் காமிக்கக்கூடாது. பெண்கள் மாதவிடாய் நேரத்தில் எப்படி இருக்கணும்னு குஜராத் அகமதாபாத்தில் ஏசிபி மஞ்சுதா தைரியமாக சொல்கிறாங்க. அவங்க வாழ்க்கையில் பட்ட ஒரே கஷ்டம்தான் இந்த உதாரணம். அகமதாபாத்தில் ஒரு முக்கியமான நிகழ்ச்சி நடந்துக்கிட்டே இருந்துச்சு. அன்னைக்கு அவங்க கம்பல்சரியாக அந்த ப்ரோக்ராமை அட்டன் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. காலையில் 10 மணியிலிருந்து ஈவினிங் 5 மணி வரையா யூனிஃபார்ம்லேயே இருக்க வேண்டியதாக இருந்தது. அந்த ஃபங்க்ஷன் நடந்துக்கிட்டு இருக்கிற அந்த நேரத்தில் அந்த ஏசிபிக்கு மாதவிடாயும் வந்தது. அதனால் யூனிஃபார்ம்லேயும் கரைப்பட ஆரம்பித்தது. அந்த ஏசிபி உட்கார்ந்துக்கிட்டு இருந்த இடம் ஃபுல்லாக ஈரமாக போயிடுச்சு. அவங்கள சுற்றி எந்த ஒரு பெண் போலீஸுமே இல்லை. அவங்கள சுற்றி இருக்கிற எல்லாருமே ஆண்கள் தான். இந்த விஷயத்தை பற்றி யாருக்கிட்ட பேசுகிறதா இருந்தாலும் முதல்ல எழுந்திருச்சு நிற்கணும். ஆனால் அந்த நேரத்திலையும் துரோட்டாக்கள் இருக்குது. நான் நின்றுக்கிட்டே வர அதிகாரிகளுக்கு சல்யூட் அடிக்கணும். அந்த நாளைக்கு நான் பட்ட கஷ்டம், நரக வேதனை கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. எந்த பெண்ணாக இருந்தாலும் சரி, கஷ்டத்தை புரிஞ்சுக்கிற ஆணாக இருந்தாலும் சரி, என்னோட கஷ்டத்தை கேட்டால் எல்லாருமே வருத்தப்படுவாங்க. ஆனால் என்னோட டியூட்டியில் நான் விசுவாசமாக இருப்பேன். ஆனால் அந்த நேரத்தில் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருந்தது. நான் எழுந்திருச்சு நின்னா எனக்கு பின்னாடி இருக்கிறவங்க அந்த கரை எல்லாத்தையுமே பார்ப்பாங்கன்னு எனக்கு தெரிஞ்சுது. இருந்தாலும் என்னோட மனசாட்சியோட நான் எழுந்திருச்சு நிற்கணும்னு முடிவு பண்ணினேன். என்னை பார்த்து எல்லோரும் சிரித்தாலும் என்னுடைய டியூட்டியை கரெக்டாக பண்ணணும்னு நினச்சேன். என்னுடைய மேல் அதிகாரிக்கு சல்யூட் பண்ண நான் முன்னாடி நடந்தாதான் எனக்கு பின்னாடி இருக்கிறவங்க நடப்பாங்க. அது எனக்கு தெரியுது. நான் நடந்தால் என்ன நடக்குங்கிறது எனக்கு புரியுது. அதுக்கப்புறமா நான் நடக்க ஆரம்பித்தேன். எனக்கு பின்னாடி கிட்டத்தட்ட 400 பெண் போலீஸ்கள் இருந்தாங்க. அவங்க எல்லோருமே என்னுடைய யூனிஃபார்ம் பின்னாடி இருக்கிற கரையை பார்த்தாங்க. அவங்க என்னுடைய கரையை பார்க்காத மாதிரி என்னால் மறைச்சி வைக்கவும் முடியும். ஏதாவது ஒரு ஃபைலை வச்சு மறைச்சி வச்சிருக்கலாம். அந்த மாதிரி எதுவும் பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணேன். எனக்கு பின்னாடி இருந்த பெண் போலீஸ், மேடம் உங்களுக்கு பின்னாடி கரை தெரியுதுன்னு அவங்க சொன்னாங்க. வேகமாக தைரியமாக ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன். அது சகஜமாக நமக்கு வர்றது தான், அதனால் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அறைக்கு வந்துட்டேன். அதே விஷயத்தை தான் நான் என்னுடைய மேல் அதிகாரிக்கிட்டையும் சொன்னேன். லேடிஸ்க்கு பீரியட்ஸ் வர நேரத்தில் அதுக்கு தகுந்த மாதிரி டியூட்டி கொடுக்கணும். அவங்க கிட்ட சொல்லாமல் சொன்னேன். எதுக்குன்னா மாதவிடாய் வர நேரத்தில் லேடிஸ்க்கு உடலால் மட்டும் கஷ்டம் கிடையாது, மனசாலையும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இதுவும் அது 1000 ஆண்களுக்கு முன்னாடினா இந்த வழியை சொல்லணும்னு அவங்களுக்கு அவசியம் கிடையாது. அரசாங்கமும் இதை புரிஞ்சுக்கணும். ஆனால் பெண்களும் இந்த விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இருக்குது. பீரியட் டைமில் பெண்கள் எப்போதுமே இரத்தப்போக்கு பற்றி மட்டுமே கவலைப்படுறாங்க. பின்னாடி ட்ரெஸ்ஸில் கரை இருந்துச்சுன்னா யாராவது பார்த்து சிரிப்பாங்களோ அப்படின்னு நினைக்கிறாங்க. உங்களுடைய எண்ணம் மாறணும். உங்களுடைய தவறு கிடையாது. சகஜமாக வரதை நாம் இந்த அளவுக்கு கவலைப்படுற மாதிரி எடுத்துக்க கூடாது. தயவு செய்து உங்களுடைய எண்ணத்தை மாற்றிக்கங்கன்னு சொல்கிறாங்க ஏசிபி மஞ்சுதா. அது மட்டும் கிடையாது, இந்த உலகத்திற்கு சில விஷயம் சொன்னாங்க ஏசிபி மஞ்சுதா. பீரியட் டைமில் பெண் போலீஸ்க்கு தனக்கு குறைவான வேலைகளை கொடுக்கணும்னு அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கு கொடுக்குற மாதிரி ஒரு சட்டமும் இருக்கணும். அந்த நேரத்தில் பெண் போலீஸ் கிட்ட எப்படி நடந்துக்குங்கிறதையும் எல்லாருமே கற்றுக்கணும். எதுக்குன்னா அது சகஜமாக வர விஷயம்தான். இந்த மாதிரி ஏசிபி மஞ்சுதா பெண்களோட வழியை பற்றி ஷேர் பண்ணாங்க. ஆனால் அவங்க சொன்ன வார்த்தைகள் பெண்கள் எல்லோருக்குமே புரிஞ்சது. ஆண்களுக்கு புரியறதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகுமோ என்னமோ தெரியாது. ஆனால் யோசிச்சு பாருங்க அப்படிங்கிறது தான் நாங்கள் சொல்கிற ஒரு வார்த்தை. இது பெண்களோட ப்ராப்ளம் தானே அப்படின்னு உதறி தள்ளாதீங்க. ஒவ்வொரு பெண்ணுக்காகவும் இதை பண்ணுங்க. முக்கியமாக உங்கள் வீட்டில் இருக்கிற பெண்களுக்காகவும் தான். இந்த வீடியோவை பற்றி அற்புதமான கருத்தை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி பெண்களை பாராட்டுற இந்த விஷயத்தை பற்றி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.